பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். தற்போது இந்த தீர்ப்பினுடைய பின்னணியை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு ஒரு அவசியமான தீர்ப்பு. இந்திய ஜனநாயகத்திற்கும் நீதித்துறைக்கும் வலு சேர்க்கும் ஒரு தீர்ப்பு. காலதாமதமானாலும் நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. எவ்வளவு செல்வாக்கானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக தவறு செய்கின்ற பட்சத்தில் தண்டனை நிச்சயம் என்று ஒரு தீர்ப்பு வருமானால் அரசியல்வாதிகளுக்கு பொது சொத்தை கையாடல் செய்வதில் ஒரு பயம் இருக்கும். ஆகவே இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் அப்படித்தான் பாக்குறேன் நானு. ஏன்னா இதோட நின்றக்கூடாது. அடுத்தடுத்து இந்த மாதிரியாக தவறு செய்தவர்களை ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு அதிகாரத்தின் அழுத்தத்தின் காரணமாக திசை மாறி சென்று தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் எடுத்து தீர்ப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்திலே தவறு செய்த அமைச்சர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கவர்னரே அதற்கு உத்தரவு தராமல் அனுமதி தராமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே அவர் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா அரசியல்வாதிகளும் சமமாக தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் மத்திய ஆளும் வர்க்கத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், மாநில ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலே இது நான் இந்த தீர்ப்பை தலைவணங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சார், இது அரசியல் நிகழ்வுல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? இது நிச்சயமாக திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த ஆட்சியிலேயே தொடர்ந்து அதிகமாக தவறு செய்து கொண்டிருப்பவர்களை முதலமைச்சர் கண்டறிந்து அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் என்றால் அது அந்த கட்சிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமைச்சர் பொன்முடி பொறுப்பில் இருந்த உயர்கல்வித்துறையில துணைவேந்தர் பணியிடம் தொடங்கி பேராசிரியர் பணியிடம் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு விளை வைத்து ஒரு மோசமான ஒரு ஊழல் நடந்து கொண்டிருந்தது. அது மீண்டும் மீண்டும் ஆட்சியாளனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு நிலை தொடர்ந்தது. அதே போல மற்ற அமைச்சர்களுடைய விவகாரங்களிலும் இருக்கிறது. குறிப்பாக துறைமுகம் சம்பந்தப்பட்ட குவாரிகளில் அந்த அதிகமாக மணல் அள்ளப்படுவது, இயற்கை வளம் சுரண்டப்படுவது என்ற குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவிலே மேலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விவகாரங்களில் இனிமேல் சுதாரித்துக் கொண்டு ஊழல் செய்வதை மட்டுப்படுத்தி பொதுநலன் சார்ந்து இவர்கள் செயல்படுவதற்கு இந்த தீர்ப்பு வழிவகுத்து கொடுக்குமானால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மக்களுக்கு இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சாவித்ரி.